நடந்தாலும் எரிபொருள் கொள்முதலில் பாதிப்பில்லாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உறுதி. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியிருந்தது. இந்த நிலையில் இது குறித்து மக்களவையில் பிரதமர் மோடி திங்கட்கிழமையன்று விளக்கமளித்தார். போர் பகுதிகளில் சிக்கியிருக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் சாத்தியமான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது என நாடாளுமன்றத்தில் தெரிவித்த பிரதமர் மோடி, அரசு உணர்வுபூர்வமாகவும் விழிப்புணர்வுடனும் நடந்து வருகிறது எனவும், ஒவ்வொரு உதவிக்கும் தயாராகவும் உள்ளது என்றும், இந்திய தூதரகங்கள் தொடர்ந்து அறிவுறுத்தல்களை வெளியிட்டு வருகின்றன எனவும் கூறினார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சரக்கு போக்குவரத்து போரின் ஆரம்பத்திலிருந்தே சவாலாக உள்ளது என தெரிவித்த பிரதமர் மோடி அவர்கள், கச்சா எண்ணெய், எரிவாயு, உரங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் இந்தியாவுக்கு இவ்வழியேதான் வருகின்றன எனவும், பெட்ரோல், டீசல், எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை அரசு உறுதி செய்து வருகிறது என்றும், இதுவே எங்கள் முக்கிய கவனம் என்றும் உறுதிபட கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 3 முக்கிய கட்சிகளுக்கான பாஜகவுக்கு 27 இடங்களும், பாமகவுக்கு 18 இடங்களும், அமமுகவுக்கு 11 இடங்களும் ஒதுக்கி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டன. தமிழகத்தில் அடுத்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே இருக்கிறது. அதேபோல் வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த நிலையில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய மந்திரி பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இது வெற்றி கூட்டணி என்றும், மேலும் சிறிய கட்சிகளுடன் பேசி வருகிறோம் என்றும், அது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் கூறினார்.